சிந்துமங்கலம் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை சட்னி. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வானலியில் தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, அது கூடவே வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 4 வரமிளகாய், அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு. நான் பெரிய பூண்டு வந்து ஒரு முழு பூண்டை வந்து அப்படியே வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த பூண்டையும் போட்டு நல்லா வந்து வணக்கிடுங்க. ஸோ வணங்கினதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 தக்காளியை கூட நம்ம தேவையான அளவுக்கு கல் உப்பும் போட்டோன்னா சீக்கிரமாக வந்து வணங்கும். ஸோ அதனால கல் உப்பும் போட்டு நல்லா வணக்கிக்கிறங்க. முட்டையை வந்து தனியாக வந்து நம்ம பாயில் பண்ணி தோல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 4 பீஸாக. இப்போ இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா அந்த முட்டையும் போட்டு அது கூட கொத்தமல்லி தலையும் போடுங்க. அப்போ தான் கொத்தமல்லி புதினா போடும்போது நமக்கு என்னென்னா அந்த வாசம் வந்து முட்டையோட வாசம் தெரியவே தெரியாது. எல்லாருமே வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க. யாராவது முட்டை பிடிக்காதவங்க இருந்தால் கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும். ஸோ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சூப்பரான சட்னி ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோட நான் இதே மாதிரி உங்களை வந்து பார்க்குறேன்.